பாம்பு வச்சதுக்கு முன்னாடி பல்ப வாங்கி என்ன பண்றான்? உனக்கு தெரியாதா? இப்ப இதான் ட்ரெண்டிங். ஒய்ஃப் வெளில இருந்து வருவா, ஹஸ்பண்ட் பெட்ஷீட் வச்சு இப்படி மறைச்சுனே போவா, பின்னாடி ஒரு பொண்ணு ஓடிடும் வெளியில. அந்த மாதிரி உன்னை பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ பொண்ணை தேடவே இல்லை. Hey, hey, Daddy, hey, நில்லு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. பயங்கரமான சண்டை இருக்கும் போலியா? இதுக்குதான் அதுவும் தானே நடந்து எட்டியே பார்க்க கூடாது. சரி, ஆமா, அங்க தூரமா நின்னு நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்களே, ஏன் அவங்க அவ்வளவு தூரமா நின்னு சாமி கும்பிடுறாங்க? அவங்க எல்லாம் ஃப்ரீ டிக்கெட், அங்க இருந்து தான் கும்பிடுவாங்க. அது சரி, அப்ப இவங்க எல்லாம் யாரு இவ்வளவு பக்கத்துல நின்னு சாமி கும்பிடுறாங்க? இவங்க எல்லாம் விஐபி டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதனாலதான் பக்கத்துல நின்னு சாமி கும்பிடுறாங்க. சரி சரி, பேசுறதெல்லாம் போதும், வாங்க போலாம். என்னங்க பாத்துக்குற? விவிஐபி எல்லாம் காசு கட்டிட்டு வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தரிசனம் கட்டிட்டு வந்துடலாம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆஃபீஸில் ஸ்வேதா சொல்லியிருக்கேன்ல, அவன் இன்னைக்கு எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு நான் சொல் கோமால, அதுக்குள்ள என்ன பொட்டியா?
என்ன நைட்டு சாப்பிடாம தூங்குறியா? மன சரியில்லையா? தான் நைட்டு வாரேன், இன்னைக்கு தூங்க விட மாட்டேன். நாம கொஞ்ச நாள் ஆள் இல்லைன்னொன்னே முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல. பங்காளி கம்பேக். பயங்கரமா இருக்கும், கொடூரமா இருக்கும். இனிமேல் நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. அதுதான் இந்த கேஸ் காரணம். நைட்ல தண்ணி தாக்க எடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வெளியில வந்து பார்த்தா 2 சிங்கம் உங்களை சுத்து போட்டுருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் சிங்கத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்படியே ரைட் காலை வச்சு அதோட நெஞ்சு பக்கத்துல மெரிச்சு அப்படியே தலைகீழ தூக்கி ஸ்மாக் டவுன் பண்ணி, இதுலயே அது பாதி மயக்கமாயிடும். இதுக்கப்புறம் மேலேயே உட்காந்து சறுக்கு மரம் மாதிரி சறுக்கிட்டு போறோம். கடைசி படிக்கட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசி படிக்கட்டுல அது மார்லயே மிதிச்சு அப்படியே ஒரு மிதிக்கிறீங்க. அது திருப்பி உங்க மேலேயே படுக்கலான்னு ஜாலியா வரும். அடச்சிப்ப அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறீங்க, அதுவும் மயக்கமாயிடும். அதுக்கப்புறம் 2வது சிங்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம நீ அதோட நெக்குக்கு நேரா போயிட்டு பஞ்ச் பண்றீங்க. அதோட நெக்ல அடிச்ச உடனே நிலை குளிஞ்சு போன சிங்கம் அது அப்புறம் அப்படியே சுருண்டு படுத்துரும். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சிங்கத்தை பார்த்து மாசா ஒரு டைலாக் சொல்றீங்க. என் முன்னாடி ஹெட்வைட் காமிச்சா எங்க ஹெட்போன் வரும். கண்ல இருக்க லென்ஸ நல்லா ஜூம் பண்ணி பாரு. கொஞ்ச நேரம் ஒதுக்கி கூந்தல் ஒதுக்கி குறிப்பு எழுதுங்கள். வழக்கம் பக்காவா இருக்குதா? உத்தமி பத்தினி இவங்களை பத்தியில படிச்சிருக்கேன். ஒன்றை எடுத்து இன்னைக்கு நேர்ல பாக்க. அப்புறம் நீ என்னமா படிச்சிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், 2 பேர்ல முதல்ல யார் தேனில் அனைத்து கையப்பமிடு வேணும் இந்த மார்பில். சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.